சென்னை சீசனுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் முருங்கைக்காய் வருது. இது காட்டுங்க, முருங்கை பூ பூத்துருக்கு பாருங்க. திரும்பவும் முருங்கை பூ பூத்து அதில் வந்துட்டு முருங்கைக்காய் வர பார்க்குது. இந்த ஒரு மரம் ஒரு சூப்பரான மரம். இதை பாருங்க, இதில் பாருங்க எவ்வளோ முருங்கைக்காய் தெரியுதா? ஒரு 4-5 கிளைகள் விட்டு குட்டை குட்டையாக தான். ஆனால் இதில் முருங்கைக்காய் வரும். நானும் பல தொட்டிகள் மாற்றி வச்சு பார்த்துட்டேன். இவ்வளோ சைஸில் தான் இதில் வரும். இப்போ வந்து மாடியிலே நின்றுட்டு உயரமான முருங்கைக்காவை பறிக்கிறோம் பார்த்தீங்களா? அதோட அனுபவமே வந்து தனி தான். அதில் என்ன சமைச்சு சாப்பிடும்போது அந்த நினைவுகள் இருக்கு பாருங்க. ஐயோ, நம்ம தொட்டியில் முருங்கை மரம் வளர்த்தோம், தொட்டியிலேருந்து முருங்கைக்காவை பறித்தோம், தொட்டி முருங்கைக்காவை தான் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிற போது நம்மளோட குழந்தைங்க, நம்ம வளர்கிற ஜென்ரேஷன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் ஒரே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஐயோ, மாடியில் ஒரு தொட்டியில் முருங்கை மரமா, அதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை மரமா அப்படின்னு. கேமராமேனு ஒழுங்காகவே எடுக்கல. அதனால நான் என்ன பண்ணேன், இதை ஏடு அதை ஏடு இப்படி ஏடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன்னா முருங்கை மர கிளையோட முருங்கைக்காய் பேத்துக்குச்சு. இதில் என்னென்னா, இதில் கொஞ்சம் பூ வருது. இதை கேட்டுங்க, இப்படியே நம்ம உடச்சிப்போம். பார்த்தீங்களா மாடியில் என்னென்ன வேலைலாம் நடக்குது பாருங்க. அதுவும் இல்லாமல் இது பனிக்காலம் இல்லை, இந்த முருங்கைக்காய் மேலாம் ப்ரௌன் கலரில் ஆகிடுது. இதை காட்டுங்களேன், ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது. இது ஏன் இது ப்ரௌனாக இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ இந்த கிளை பாருங்க, இது வேஸ்ட்டு தான். இதே மாதிரி இங்கே 2 முருங்கைக்காய் இருக்குது பாரு. முருங்கைக்காவை காமிங்க. முருங்கைக்காய் சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இது முருங்கைக்காய், அதை பறிப்போம். இதோ இந்த கிளையும் உடச்சி போட்டுடலான்னு நினைக்கிறேன் அநேகமாக. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மாடி தோட்டத்தில் கேட்டுங்க, நிலத்தில் வச்சா இது எல்லாமே சேர்ந்து 2 முருங்கைக்காவாக இருக்கும். மாடி தோட்டம் அப்படிங்கிறதுனால குட்டை முருங்கைக்காய் ரகமா என்னன்னு தெரில, சாம்பார் வச்சா செம்மையாக இருக்கும். நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். ஹாப்பி முருங்கைக்காய் கார்டனிங் மக்களே.